Hello everyone. Today we are at Nutrich Wellness Centre and we have our special guest Dr. Centhil Kumar, who is the founder of this wellness center. So we are going to cover a lot of topics like Gen Z, urban farming and how it is all connected together, and we have our special guest to give us more inputs on how this will improve the health and wellness of each individuals. So let us hear more about himself. Hello doctor. Sir, to start with, let us hear few words about your introduction, how you started this wellness center and what motivated you to do this. So that's a very valid question, because in the beginning you introduced myself as Dr. Centhil Kumar. So maybe our viewers will think like I'm a physician. So I'm not a physician. I have done my doctorate in engineering. So I have my doctorate goes in engineering, and I was a professor earlier. So 14 years back, I came across this wellness industry, and I saw people transforming through this particular wellness and fitness. And then I thought, like, this is very important for the community, for the country, and for the world as a whole. So I thought, like, let's just start it part time, and slowly, some one year, 2 years passed by, and then I took it full time. Now I am a full time professional. I call myself as a earlier I was an engineer. Now I am a lifestyle engineer, and I'm a wellness coach as well. So coming to that urban farming topic, so you were also a part of this urban farming where you had grown your own greens. Yes. And used it in your own salads and smoothies. Can you tell us more about those inputs, how it helped you in your health and wellness of your day-to-day life? For me to explain about this in a better way, we'll have to get into, like, 1930s. நம்ம பீப்புளுக்கெலாம் வந்து பாரதியார் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? பாரதியார் வந்து அழகாக பாடியிருப்பார், 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு பாடியிருப்பார். யாரை பார்த்து பாடினார்? ஹி வாஸ் லைக் யாரை பார்த்து பாடினாருன்னு நம்முடைய பாரத தாயை பார்த்து பாடினார் இல்லையா? முன்னாடி வந்து காடுகளாக இருக்கும் இல்லையா? அண்ட் நவ் வாட் வி சீ இஸ் லைக் சிமெண்ட் காடுகளாக இருக்குது எங்கே பார்த்தாலுமே. கரெக்டாக? ஸோ காடுகள் அழிஞ்சிருக்கு, அதே மாதிரி விவசாயம் அழிஞ்சு போச்சு. ஸோ இன் திஸ் பர்டிகுலர் கான்டெஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரியில் நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய க்ரோத்தையோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்னுடைய வந்து க்ரோத்தையோ வி கேன்ட் ஸ்டாப் இட். ஸோ ஆப்வியஸ்லி வி வில் ஹேவ் டு கோ வித் தட். அண்ட் பை த மீன் டைம், லைக் by developing with 4G, 5Gs or any kind of technologies, our food also becomes very important, right? So 4G, 5Gங்கிறது மேட்டர் தான், பட் அதை விடவும் கஞ்சிங்கிறது ரொம்ப மேட்டர் இல்லையா? It is a basic need of human. Yes. ஸோ ஃபுட், க்ளோத்திங் அண்ட் ஷெல்டர் தான் வந்து பேசிக் நீட் ஆஃப் ஹியூமன். ஸோ அந்த சாப்பாடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அர்பன் ஃபார்மிங் இங்கே தான் வருது. அதெல்லாம் வந்து க்ரோ யுவர் ஓன் ஃபுட் அப்படிங்கிறது இங்கே தான் வருது. பிகாஸ் அதுதான் நமக்கு வந்து சஸ்டைனபிள் க்ரோத்தை நோக்கி அல்ல அடுத்த நெக்ஸ்ட் லெவல் நோக்கி கொண்டு போகிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஈவன் நம்ம என்ன பண்ணுறோம், லேண்ட்ஸ்கேப் வந்து குறையிறதுனால நம்முடைய வந்து அக்ரிகல்ச்சரல் மெத்தட்ஸே என்ன ஆகிடுச்சு, மாறிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து சீசனல் க்ராப்ஸாக இருந்தது, இப்போ எல்லா சீசன்லேயும் கிடைக்குது, ரைட்? அண்ட் செகண்ட் திங் பார்த்தாச்சுன்னா வந்து நமக்கு வந்து 6 monthஸில் விளைஞ்சிட்டு இருந்ததுலாம் இப்போ நமக்கு 3 monthsலேயே நம்ம விளைய வைக்கிறோம். அது டெக்னிக்கலி அது பாசிபிளே இல்லை. ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, அதுக்கு ஒரு க்ரோத்துக்கு ஒரு சைக்கிள் இருக்குது. அண்ட் தட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ தென் ஹவ் இஸ் இட் ஹேப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் வி ஹேவ் டு கோ ஃபார் ஹைப்ரிட். ஓகே, நம்ம வந்து கத்திரிக்காயெல்லாம் பிடி கத்திரிக்காயெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ரைட்? இந்த மாதிரி நம்ம ஹைப்ரிட் வெரைட்டிஸுக்கு போனோம். வி சே லைக் தட் ப்ரொடெக்ட்ஸ் தட் பிளான்ட் ஃப்ரம் பெஸ்டிசைட்ஸ், பெஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் திங் பார்த்தாச்சுன்னா, அது ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆனோன்னா லைக்னா அவர் நார்மல் மேன்யூர்ஸ் ஒர்க் ஆகிறது இல்லை இப்போ. பிகாஸ் இப்போ நம்மளுடைய வந்து சாயிலினுடைய அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து மோட்டிலிட்டி அதுவே ஃபுல்லாகவே வந்து போயிடுச்சு, அதனுடைய ஃபெர்டிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல வி ஆர் ஹேவ் டு கோ ஃபார் சம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். அப்போ இது செகண்ட் வே. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா, ஷார்ட் டைமில் நம்மளால் வந்து அதிகமான விளைச்சல் எடுக்க முடியுது, பட் தட் இஸ் அன்ஹெல்திங்கிறது தெரியும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் சம்டைம்ஸ் லைக் வி டோன்ட் ஹேவ் எ சாய்ஸ் டு மேக். சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லை, வி டோன்ட் ஹேவ் எ சாய்ஸ். ஸோ கடைக்கு போனால் கூட அல்லது மார்க்கெட்டில் போனால் கூட நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம சொல்லுவோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது சொல்லும்போது இப்போ ஞாபகம் வருது, ஒரு காய்கறியோ கீரையோ எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்பெஷலி கீரைகள் நம்ம வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வித்தின் 24 hours நம்ம கன்சியூம் பண்ணாதான் அதோட ஃபுல் நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்ச்சில். ஸோ இதுவே 24 hours தாண்டி போச்சுன்னா அது அப்படியே 50% நியூட்ரிஷன்ஸ் தான் அதில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வாங்குகிற காய்கறிகள் கீரைகள்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 நாள் 2 நாள் கழிச்சு சாப்பிட்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் எந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் நமக்குள்ளே வருதுன்றது
கேள்விக்குறி தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். பிகாஸ் லைக் நோ இந்த நம்ம வந்து கீரை சாப்பிடணும், இலை தலை குலை சாப்பிட வேண்டியது இல்லை. ஸோ நான் when I mean that அந்த நியூட்ரியன்ட்னுடைய வேல்யூஸ் எல்லாம் இருக்கும்போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா, நீங்கள் சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ்க்கு உள்ளாடியாக சாப்பிடணும். இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கார்டன் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா இன்னும் சூப்பர்பான ஒரு விஷயமா இருக்கும், ரைட்? ஸோ பட் இன்றைக்கி அந்த சாய்ஸ் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுனால இப்போது பாருங்கள், இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எப்படிலாம் பண்ணுறோம். காஷ்மீரில் விளையக்கூடிய அல்லது அமெரிக்காவில் விளையக்கூடிய வந்து ஆப்பிள் வந்து இன்றைக்கி நமக்கு கிடைக்குது. அதில் வேக்ஸ் எல்லாம் கோட்டிங் பண்ணி இல்லையா, அது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை வந்து ப்ராசஸிங் அப்படிங்கிற பேரில் வச்சு நம்ம கிடைக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பளபளப்பாக இருக்குது. பட் அதனுடைய நியூட்ரியன் வேல்யூ நீங்கள் சொன்னது மாதிரியே ஆப்வியஸ்லி இட் டிப்ளீட்ஸ், நியூட்ரியன் டிப்ளீட் ஆகிறது நம்ம பார்க்குறோம். அண்ட் மோர் ஓவர், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பெஸ்டிசைட்ஸ், ஸோ அதுதான் இன்றைக்கி மேஜர் ப்ராப்ளமே அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில். ஏன்னா எங்கே பார்த்தாலுமே அவங்க பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ இப்படி தான் அதோட ஷெல்ஃப் லைஃப்பும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட வருது. ஸோ அதனால் இப்போ நான் ரூரலில் கல்டிவேட் பண்ணிவிட்டு அதை அர்பனுக்கு கொண்டு வரதுக்குள்ள அந்த டைம் கேப்பில் நம்ம ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணணும்னா திஸ் இஸ் தி ஒன்லி வே. ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும், இது பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் அவர் ஹெல்த் ஒன்லி. ஸோ இதை இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தோன்னா அர்பன் ஃபார்மிங். ஸோ தட் இட் இஸ் மோர் ஃப்ரெஷ்ஷர், ஹெல்த்தியர், and we are also able to get the maximum nutrients out of that. வெரி நைஸ். இது வந்து எகெயின் நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இட் இஸ் கோன் பி லைக் ரொம்ப ஒரு வேல்யூபிளாக இருக்குது. இந்த இடத்துல as you rightly said, கார்டன் ஃப்ரெஷ்ஷாக வேணுமா, then like no we will be able to grow our own greens at our home, and that too like நம்மளுடைய சாய்ஸாக இருக்கும், நமக்கு பிடிச்ச க்ரீன்ஸு. that is going to be a very good thing for us. அண்ட் இன்னொன்று சார், இப்போ நம்ம க்ரீன்ஸ் நம்மளே வளர்க்கும் போது நம்ம கண்ணு முன்னாடி தான் நம்ம வளர்க்குறோம், அதுக்கு என்ன மாதிரி நியூட்ரிஷன் கொடுக்கணும் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராசஸே வந்து இட் இஸ் பிரிங்கிங் யூ க்ளோஸ் டு த நேச்சர் அண்ட் இட் கிவ்ஸ் யூ அ கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஃபீலுன்னு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வளர்த்து சொன்ன ஃபீட்பேக் என்னென்னா, இது வளர்க்கும் போது எனக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. எவ்ரிடே மார்னிங் வந்து நான் தண்ணி ஊற்றும் போது அது கூட நான் செடி கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க செடியோட பேசுகிற அளவுக்கு க்ளோஸாக அவங்க நேச்சரோட போகும்போது தட் பாண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். There are certain studies also on that, like no plants பேசுது, வாட்டர் கம்யூனிகேட் பண்ணோம், வாட்டர் பேசும் அப்படிங்கிறது மாதிரிலாம் there are studies also. நீங்கள் சொன்னது மாதிரி லைக் see growing a plant is like growing our kid. ஓகே, ஸோ கிட்டை வந்து we can grow a kid at our home. அது நம்ம அதனுடைய வந்து ட்ரூ லவ், அது நம்ம ஐ கால் தட் TLCன்னு சொல்லுவோம், டெண்டர் லவ் அண்ட் கேர் கொடுக்கும்போது அந்த அம்மாவுடைய அரவணைப்பில் வளரக்கூடிய அந்த குழந்தை வந்து கண்டிப்பாக நல்ல ஹெல்த்தியாக வளரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. அண்டு இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வி கெட் ஆர்கானிக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது, ரைட்டா? அது உண்மையாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நமக்கு என்ன இருக்குது, அது ஒரு 100% கன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட we will not have that. பட் இதே நம்ம வீட்டிலேயே க்ரோ பண்ணும்போது we will have that 100% confirmation because அதில் வந்து சீடிங் பண்ணதுலேருந்து அது ஸ்ப்ரவுட்ஸ் வந்ததுலேருந்தே பார்த்துருப்போம். வாட் we have added, the வாட்டரிங்காக இருக்கட்டும், அதில் ஆட் பண்ணக்கூடிய மினரல்ஸ், நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும், everything is done by us. ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் லைக் no we are seeing the growth in front of us. ஸோ அது வந்து சூப்பரான விஷயம். சரி, இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கடையில் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் கிடைக்குது, பட் எந்த அளவுக்கு 100% ஷோராக இல்லை அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க. அது நம்மளுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நம்மளால் அது உண்மையிலே அதோட சோர்ஸை ட்ரஸ்ட் பண்ண முடியுமா என்னன்றது தெரியல. சில பேர் உண்மையிலே பண்ணுறாங்க, சில பேர் வந்து அது ஆர்கானிக்காக இல்லையான்னு நம்மளால் சொல்லவும் முடியல. ஸோ இதை இன்னும் இது பண்ணுறதுக்கு த ஒன்லி சொல்யூஷன் இஸ் வாட் ஐ ஃபீல் நம்மளே வளர்க்குறது தான். ஸோ அது எங்கே வளர்க்கலாம் அப்படின்னா, நம்ம பால்கனி இருக்குது, நம்ம டெரஸ் இருக்குது. ஸோ we can grow in either of these places where minimal space is there and you can also get maximum potential. ஸோ அதுதான் நம்ம பால்கனி கிராப்ஸும் நிறைய பேருக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணுறது என்னென்னா, we want people to grow their own food so that at a very less cost so that they are also able to grow their own food. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். Just because they are away from rural, they don't want to miss the luxury of having a fresh food. So we want that to come to their balcony or terraces. So that is the answer is in your question itself. And as you rightly said, ஆர்கானிக்னு கிடைக்கக்கூடியது எல்லாமே ஆர்கானிக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, we do not know. Maybe it is right. அதுக்கு என்ன ரீசன்? the reason behind this is like now the awareness has gone up. If you just see like no 1 out of 4 Indian, ஏதோ ஒரு 4ல் ஒருத்தர் he is suffering from என்னது டயபெட்டிஸாக இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இருக்கலாம், பிபி இருக்கலாம், some kind of lifestyle disorders.
And the main reason behind this is wrong habits and wrong food habits. wrong habits னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கலாம், he is not being ஆக்டிவாக இருக்கலாம். wrong food habits சொல்லும்போது as you told like தப்பான சாப்பாடு, இம்பேலன்ஸ்டான ஃபுட் ஹேபிட்ஸு, அண்ட் தென் வந்து நியூட்ரிஷியஸான ஃபுட் இல்லாமல் இருக்கிறது. தீஸ் ஆர் த ரீசன். ஸோ நவ் பீப்புள் ஹேவ் தட் அவேர்னஸ். அண்டு அதில் வந்து சம் பீப்புள் லைக் தே ஆர் இன்ட்ரெஸ்டட், தே வாண்ட் டு கெட் இன் டு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். அண்டு திஸ் இஸ் பீன் வெல் அண்டர்ஸ்டுட் பை த sellers as well. ஆர்கானிக் எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் வந்து இஃப் யூ ஜஸ்ட் புட் அன் ஆர்கானிக் ஸ்டிக்கர் ஆன் டு தட், தென் யூ கேன் செல் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட் 2x. இந்த மாதிரி இருக்காங்க. In my I haven't seen people like selling இந்த மாதிரி ஃபேக்காக விற்கிறவங்க நான் பார்த்ததில்லை. பிகாஸ் ஐ யூஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஐ கோ டு த ஷாப்ஸ், ஐ பை ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் நியர்பையில். And to my understanding, like by seeing the vegetables or the fruits, by cooking, what I can feel is like they are good. Okay, but இன்னொன்று அந்த டேஸ்ட்டு கூட, எஸ், நம்ம ஆர்கானிக்காக வளர்த்து ஒரு ப்ரொடியூசர் சாப்பிடும்போது அதில் வர டேஸ்ட்டுமே நம்ம வந்து நார்மலாக ரெகுலராக மார்க்கெட்டில் வாங்கி பண்ணுற டேஸ்ட்டுமே நிறைய டிஃப்ரென்ஸ், அது 100% டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் இட் வில் பி லைக் ஒரு அம்மா கையில் சமையல் பண்ணால் எப்படி இருக்கும், அது வந்து இன்னும் அம்மா கையில் சமையல் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட இஃப் இட் இஸ் க்ரோன் ஃப்ரம் அவர் ஓன் கார்டன்னா அது தட் இஸ் எ கம்ப்ளீட்லி ஒரு நியூ திங் தான். பிகாஸ் ஒரு நியூட்ரியன் ரிச் ஃபுட்டும் அதுக்கு கூட லவ்வும் எல்லாம் ரெண்டுமே சேரும்போது இட் இஸ் அமேசிங். அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ப்ளஸ் வி ஆல்சோ ஹாவ் டு மெயின்டைன் அ பேலன்ஸ் பிட்வீன் அவர் நியூட்ரிஷன் ஆஸ் வெல் ஆஸ் அண்ட் ஹெல்த். அப்படின்றப்ப ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நிறைய வி ஹாவ் டு டூ. ஸோ நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், முன்னோர்கள், அவங்கெல்லாம் எப்படி அவ்வளோ ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு இஃப் வி ஜஸ்ட் லுக் பேக், we can see that they have clearly eaten fresh food, and second thing, they have done a lot of physical activities. ஸோ இந்த ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்றத எப்படி உங்கள் ஹெல்த் அண்ட் வெல்னஸில் இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி எப்படி நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு கொண்டு போகிறீங்க? ஹவு வி கேன் லிவ் லைக் அவர் ஃபோர் ஃபாதர்ஸ், வெரி ஹெல்த்தியர், வெரி ஹெல்த்தியர்ன்றதை நீங்கள் கொஞ்சம் ஸோ ஐ வாண்ட் டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக லைக் இந்த இடத்துல ஒரு 2 திங்ஸ் ஐ வாண்ட் டு ஷேர் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், வி ஆர் டாக்கிங் அபவுட் அவர் எல்டர்ஸ். அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா they cook their they cultivated or harvested their own food, and they were completely like active. So இன்னைக்கு வந்து பார்த்தாச்சுன்னா like we are not living an active lifestyle. they walked, they ran, they were like விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏர் வச்சு உழுதாங்க, எல்லாமே பண்ணாங்க இல்லையா. இன்னைக்கு like we are dependent on technologies. பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக லைக் தெரிஞ்சோ தெரியாமல் நம்மளுடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கிறது பார்த்துருக்கோம். ஸ்லோவாக அது டெக்னாலஜினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற பேரில் நடந்து போனவங்க, நம்ம சைக்கிளில் போனவங்க பைக்கில் போனவங்க காரில் போகிறோம். இப்படி எல்லாமே நம்ம வந்து வி ஹாவ் டெக்னாலஜிங்கிற பேரில் வி ஹாவ் கானம். இது மட்டும் இல்லை, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இட் இஸ் அபவுட் லைக் ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் நம்ம பண்ணும்போது லெட் இட் பி கிளீனிங். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் வி ஹாவ் மஷின்ஸ், இஸ்ன்ட் இட்? கிணத்துல தண்ணி அடிச்சிட்டு இருந்தோம் அந்த காலத்தில் வந்து கேணியில் போய் வி ஆர் புல்லிங் அவுட் வாட்டர் அண்ட் லைக் வி ஆர் டூயிங் இட். இன்றைக்கி சுவிட்ச் போட்டாச்சுன்னா தண்ணி வந்துடும், ஷவர், ரைட்? ஸோ அவர் லைஃப் ஸ்டைல் இஸ் கம்ப்ளீட்லி ஸ்பாயில்டு. இன்னும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர்ஸ் நம்ம ஏறணும், இன்றைக்கி எஸ்கலேட்டர் அல்லது எலிவேட்டர் அல்லது லிஃப்ட் இந்த மாதிரி நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ லைக் நம்ம ஆக்டிவான ஒரு லைஃப் ஸ்டைலேருந்து ஒரு செடன்ட்ரியான லைஃப் ஸ்டைலை நோக்கி நம்ம போயிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம திரும்பவும் நம்ம அந்த இதை கொண்டு வரணும். அதுக்காக திரும்பவும் விவசாயம் பண்ணுங்கள், ஏர் உழுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகே, பட் வி ஹாவ் டு கெட் இன் டு சம் கைண்ட் ஆஃப் லைக் ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி. நான் எங்களுடைய கம்யூனிட்டியில் நான் அதை சொல்லக்கூடியது என்ன, ஹாலா அப்படின்னு சொல்லுவேன். ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டியில் நம்மளை ஈடுபடுத்திக்கணும். ஒரு நாளைக்கு வந்து when we wake up every day, right, God gives us with 86,400 seconds of time. இதை மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணால் 1440 மினிட்ஸ் ஆஃப் டைம் கடவுள் கொடுத்துருக்காரு. அண்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் அவர் டே வித் கிரேட்ஃபுல்னஸ், நன்றி உணர்வோட. நிறைய பேருக்கு அந்த லைஃப் கிடைக்கல. நேற்றுக்கு தூங்கினவங்க நிறைய பேர் இன்னைக்கு எந்திக்கல, நேற்றுக்கு பாய் சொல்லிட்டு போனவங்க நிறைய பேர் போன எந்த இடத்துக்கு டெஸ்டினேஷன் அந்த இடத்துல போய் சேரல. ஸோ வி ஆர் கிஃப்டட் வித் தட் பர்டிகுலர் திங். அந்த டேயை வந்து நம்ம நன்றி உணர்வோட கொண்டு போகிறதுனுடைய ஃபஸ்ட்டு பிகினிங்கே இந்த கொடுத்து கிடச்சிக்கிற லைஃப்பை நம்ம ஆக்டிவாக ஸ்டார்ட் பண்ணுறதான். ஐ வுட் ஸ்டார்ட் வித் சம் கைண்ட் ஆஃப் ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். அது வாக்கிங்காக இருக்கலாம், ஜாகிங்காக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், ஸ்விம்மிங், ஜும்பா, இட் கேன் பி எனி. கோ டு சம் ஜிம்,
ஒரு ஏதோ ஒரு கம்யூனிட்டி கூட ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுறது, தட் இஸ் ஃபஸ்ட் திங். ஸோ தட் இஸ் ஒன்று. செகண்ட் பாயிண்ட் விச் ஐ வாண்ட் டு சே இஸ் லைக் நம்ம எல்லாம் ஸ்கூலில் வென் வி ஆர் ஸ்டடிங் லைக் வி ஆர் டாட் சம்திங் கால்ட் அஸ் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறது. பட் ரீசெண்டாக 2020 நமக்கு வந்து ஒரு கோவிட் வந்துச்சு இல்லை, COVID-19 வந்துச்சு கரெக்டாக. அந்த டைமில் வந்து நம்ம யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் இல்லை, இம்யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரிஞ்சது. அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஹோம் க்ரௌண்ட் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டாங்க. தேர் ஒர்க்கிங் ஆல்சோ. இந்த இடத்துல தேர் இம்யூனிட்டி ஆல்சோ நல்ல ப்ராப்பராக பில்ட் ஆச்சு. இப்போ நம்ம ரொம்ப காஷன்டாக ஹைஜீன் அப்படிங்கிற பேரில் we live in a different kind of environment. அப்போ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து we are protected from ஜெர்ம்ஸ்லேருந்து, வைரஸஸ்லேருந்து, பேக்டீரியாலேருந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கும், பொல்யூஷன்லேருந்து ப்ரொடெக்ட் ஆகும். வேறு வழியே இல்லை. we have to protect ourselves, right? we have been protected, but in the meanwhile like நம்மளுடைய immunity level also has gone down. இப்போ இந்த இடத்துல தான் அர்பன் ஃபார்மிங் அல்லது வந்து நம்முடைய ஹோம் க்ரோன் ஃபார்மிங் அல்லது பால்கனி கார்டனிங் இதெல்லாமே நம்ம வந்து ரோல் ப்ளே பண்ணுறது. பிகாஸ் வெளியில் போய் கிடைக்கக்கூடியதில் நல்ல ஹெர்ப்ஸ் கிடைக்கிறதில்ல, நல்ல வாட்டர் கிடைக்கிறதில்ல, ஓகே, நல்ல வெஜிடபிள்ஸ் கிடைக்கிறதில்ல, நல்ல ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறதில்ல. ஹோட்டலில் போனாலும் நம்ம இன்றைக்கி டார்க் லைட்டில் உட்காந்து ஏதோ சாப்பிட்டு வந்துடும், ஓகே. அப்போ நமக்கு எதுவும் கிடைக்கிறதில்ல. ஒரு ஹோம் க்ரோன் ஃபுட்டை நம்ம பண்ணக்கூடிய பட்சத்தில் அதை நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம நம்முடைய இம்யூனிட்டியை பில்ட் பண்ண முடியும். நம்முடைய இம்யூனிட்டி க்ரோ ஆகும்போது இது ஒரு இண்டிவிஜுவலினுடைய ஹெல்த் மட்டும் இல்லை. ஸோ வென் ஐ ஆம் ஹெல்த்தி, நான் தான் என்னுடைய வந்து பிரெட் அண்ட் பட்டர் ஏர்னர் இல்லையா, பிரெட் ஏர்னர் என்னுடைய வீட்டில். ஸோ அப்படிங்கிறப்ப வென் ஐ ஆம் ஹெல்த்தி, நான் வந்து ஐ ஆம் டேக்கிங் கேர் ஆஃப் மை என்டையர் ஃபேமிலி. when I am taking care of my entire family, என்னுடைய கிட்ஸாக இருக்காங்க, அது மட்டும் இல்லை, என்னுடைய பேரண்ட்ஸ், என்னுடைய சொசைட்டி, என்னுடைய கம்யூனிட்டி, என்னுடைய கண்ட்ரி எல்லாத்தையும் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப். ஸோ பை கீப்பிங் மை செல்ஃப் ஹெல்த்தி, நம்ம ஒரு நல்ல ஒரு சமார்த்திய நாட்டு அதெல்லாம் வந்து வீ கேன் சேல ஒரு குட் சிட்டிசன்னாக நம்ம வந்து இருக்கோம். ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இம்யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கீ வேர்டாக இருக்கும். சார், நீங்கள் வந்து ஹாலா அப்படின்னு ஒரு வேர்ட் சொன்னீங்க. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா? ஓகே, இது ஏன் அந்த ஹாலா ஃபஸ்ட்டு HALAனா நான் முதல்ல அப்ரிவேட் பண்ணேன், பட் அது திரும்ப இன்னொருத்தர சொல்லிடுறேன். ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டி. ஓகே, ஆரோக்கியமான சுறுசுறுப்பான வாழ்க்கை முறைக்கு இப்படி ஒரு பேர். ஓகே, இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, ஜென்ரலி வென் ஐ டாக் அபவுட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போதே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தெரியாது, எக்ஸசைஸ் பண்ணுறது கம்பெனி இல்லை, அதுக்கான வந்து வசதி வாய்ப்புகள் இல்லை. அதெல்லாம் வந்து இப்போ பெண்கள் குறிப்பாக வந்து லேடிஸ் எடுத்துட்டோன்னா, நீங்கள் சொல்லுவாங்க என்ன மாதிரி கொஞ்சம் லேசியான பர்சனும் இருப்பாங்க. ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு கொஞ்சம் ஜென்ரலாக ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்களே தவிர அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு தனியாக பண்ணுறது ஒரு லேசினஸ்ஸாக இல்லை. நீங்கள் லேசின்னு சொல்லிட்டீங்க, பட் நான் உங்களை அப்சர்வ் பண்ண, யூ ஆர் நாட் லேசி, பட் யூ ஆர் மேபி யூ ஆர் லேசி டு டூ எக்ஸசைஸ். ஓகே, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வந்து சர்வீசஸ் எல்லாமே நல்ல ப்ராப்பராக பண்ணுறீங்க. ஒர்க் லைக் கார்டனிங் நான் சுறுசுறுப்பாக பண்ணிடுறேன். பட் when it comes to exercise பண்ணி ஒரு ஆக்டிவ் லைஃப், நான் அது எதுக்காக அந்த இடத்துல அதை நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கராக சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டனிங் நீங்கள் ஏன் பண்ணுறேன்னா, யூ ஆர் பேஷனேட் டுவர்ட்ஸ் தட். நான் ஏன் வந்து ஒரு ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறேன்னு சொன்னால், நான் என்ன ஃபிட்டாக வச்சுக்கிறது, என்ன ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுல, நம்மளுடைய கம்யூனிட்டி என்ன சுற்றி கூடிய பீப்புளை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, அது என்னுடைய பேஷன். ஸோ வென் யூ ஹாவ் பேஷன் டுவர்ட்ஸ் சம்திங், நீங்கள் அது என்ன பண்ணுறதில்ல, அது ஒரு ஒர்க்காக உங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ இதே இது நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் வரும்போது, ஐயோ காலமே யார் எந்திக்கிறது அப்படிங்கிற. ஸோ இந்த இடத்துல தான் யூ நீட் நாட் டூ சம்திங் லைக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது ரொம்ப ஹெவியாக தான் பண்ணணும், நீங்கள் ஜிம்முக்கு தான் போடணும், ஓடணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பிக்கப் எ சாய்ஸ் ஆஃப் உங்களுடைய ஓன் சாய்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் சோஃபா இருக்கா, 2 சோஃபா ரிமூவ் பண்ணி போடுங்க. உங்கள் பாடியில் வந்து ஒரு 9 ஜாயின்ஸ், மேஜர் ஜாயின்ஸ், கழுத்து, நெக், cervical ஜாயிண்ட், ஷோல்டர்ஸ், நம்மளுடைய எல்போஸ், நம்மளுடைய ரிஸ்ட், ஃபிங்கர்ஸ், நம்மளுடைய ஸ்பைன், நம்மளுடைய இடுப்பு, முட்டி அண்ட் ஆங்கிள்ஸ். இந்த 9 ஜாயின்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நல்லா சுற்றி ஓகே விட்டுட்டு ஒரு நின்ன இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜம்ப் சின்னதாக வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஷார்ட் ஜம்ப்ஸ்ன்னு சொல்கிறது, அல்ல தென் ஸ்பாட் ரன்னிங் அண்ட் ஸ்பாட் ஜம்ப்ஸ். இதை பண்ணியாச்சுன்னா நீங்கள் என்ன ஆயிருங்க, ஆக்டிவ் ஆகிறீங்க. ஸோ இது வந்து பிகினிங், இது ஒரு ட்ரிகராக இருக்கும். அந்த ட்ரிகரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் லைக் யூ கேன் உங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் என்னது, இட் பிகம்ஸ் என்னது, ஆக்டிவ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், மார்னிங் எழுந்தோடனே நீங்கள் வந்து வீட்டுக்கு பால் வாங்க போகிறீங்கன்னா, டோன்ட் டேக் சைக்கிள்ஸ், நீங்கள் பைக் எடுக்காதீங்க, கோ பை வாக். நம்மளுடைய டே டு டே லைஃப் ஸ்டைலில் பண்ண வேண்டிய ஒர்க்ஸுக்கே நம்ம வந்து கொஞ்சம் அந்த யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸோ மிஷின்ஸோ நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸில் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொண்டு வந்தது 100%. நான் அதனால நான் மோஸ்ட்லி என்னென்னா
இந்த ஹாலாவனுடைய ஒரு பாட்டாக நான் என்னென்னா ஜிம்ஸ் ஆர் வெரி குட். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க, நீங்கள் பாடி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு மாடலாக நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா திஸ் ஆர் வெரி குட். நான் இன்னும் என்ன சொல்வேன்னா வந்து டு நாட் டிபெண்ட் ஆன் எனி எக்யூப்மெண்ட்ஸ் டு ஸ்டார்ட் வித் அன்டில் அன்லெஸ் லைக் யூ ஆர் நாட் எ ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னா லைக் யூ கேன் ஸ்டார்ட் வித் வேர் யூ ஆர் வித் வாட் யூ ஹேவ். ஸோ நம்ம பண்ணுற டெய்லி ஒர்க்கே வந்து நம்ம ஒழுங்காக பண்ணாலே அதிலே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்துரும்னு சொல்கிறீங்க. ஸோ ஒர்க்கையே நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து ஆக்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகே ரைட்டா? நீங்கள் தண்ணி இறைக்கிறதா இருக்கலாம், இட் கேன் பி எனி ஆக்டிவிட்டீஸ், வீடை கூட்டுறதா இருக்கலாம். நம்ம வெளியே போய் கடைக்கு போய் வாங்குறத பைக்கில் போகாமல் நடந்து போகலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம சேஞ்ச் பண்ணாலே அப்சல்யூட்லி நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நம்ம அண்ட் ஸ்டார்ட் ஹெல்பிங் பீப்புள். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணுறதை ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்ப் பண்ணும்போது அது நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் ஒரு பெட்டராக இதை ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் ஃபைண்ட் அ கம்யூனிட்டி. இந்த இடத்துல வந்து எக்ஸசைஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா வந்து பிகாஸ் நமக்கு வந்து காலம் எந்திக்கும் அந்த ட்ரைவ் கிடைக்கிறது இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் அன் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். எப்படி வந்து உங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஷீ இஸ் யுவர் பார்ட்னர், இஸ்ன்ட் இட்? அது வந்து உங்களுடைய வந்து சுகம் துக்கம் இது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறதுல ஷீ இஸ் டூயிங் இட். சம்டைம்ஸ் நீங்கள் பிஸ்னஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல வந்து லைக் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அன் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஹூ வாண்ட்ஸ் டு பி ஃபிட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஃபார் எவர். அப்படி ஒரு பார்ட்னர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும், இல்லை பெட்டராக இருக்கும். அந்த ஒரு மோட்டிவேஷனும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய லைஃப் ஸ்டைல் நல்ல ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். கரெக்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஔவையார் அழகாக சொல்லுவாங்க, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நலமிக்க நல்லாரோடு சேர்வதும் நன்றே. கருணாசுர படத்தில் சொல்லுவார் இல்லையா? ஓகே, எங்கள் அம்மா அப்பமே சொல்லிச்சு இவங்கள்டெல்லாம் சேராதுன்னு. ஸோ சேர்க்கை நல்லா இருக்கணும். ஓகே, அசோசியேஷன் இஸ் த கீ. இஃப் யூ வாண்ட் டு பி கிரேட், வாக் வித் கிரேட் பீப்புள். இந்த இடத்துல நான் வந்து கிரேட்னஸ் தான் நான் வந்து பெருசாக சொல்ல போகிறேன். நான் நம்முடைய ஹெல்த்தை பெட்டராக வைக்கிறது இட் இட் செல்ஃப் இஸ் எ கிரேட்னஸ். ஸோ நீங்கள் வந்து லைக் மைண்டட் பீப்புளுக்கு கூட அசோசியேட் ஆகணும். இந்த இடத்துல நான் எதுக்காக வரேன்னா லைக் டுடேஸ் டாபிக் இஸ் அபவுட் லைக் ஜென்சி அப்படி பற்றி நான் பேசும்போது நம்முடைய சின்ன வயசுலேயே நம்முடைய சேர்க்கை வந்து வி ஹாவ் டு கோ கெட் டுவர்ட்ஸ் அண்ட் அசோசியேஷன் சேர்க்கை. நீங்கள் சொல்கிறத சுருக்கமாக சொல்லணும்னா 5இல் விளையாதது 50இல் விளையாது. கரெக்ட். ஓகே, ஆனால் வந்து நம்ம எல்லாம் வளைஞ்சிட்டோம் 50ல். கொஞ்சம் ஏஜ் ஆனால் கூட உள்ள இந்த வீடியோ இந்த பாட்காஸ்ட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொங்க பார்த்தீங்கன்னா நான் எனக்கு 25 ஆயிடுச்சு, 30 ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சுன்னு நினச்சா கூட நினச்சிட்டு இல்லை நம்ம 5ல் விளையலை, இனிமேல் நம்ம விளைய போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஓகே, டோன்ட் வரி. உங்களுடைய இன்டென்ஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா, உங்களுடைய நோக்கம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தென் இட் இஸ் ஃபைன். நம்மளுடைய இன்டென்ஷன் சரியாக இல்லைன்னா we will be in tension sometime. ஓகே, அப்போ நாளைக்கு நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து நமக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் நான் சொன்ன மாதிரி ஒரு 30 minutes ஆஃப் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலைன்னா, நம்முடைய குட் ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா, நல்ல அசோசியேஷனில் இருக்கலைன்னா, அல்லது இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலைகளை அட் கேன் பி படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், நம்முடைய டார்கெட்ஸாக இருக்கலாம், இட் கேன் பி எனி திங். அது நம்ம இன்றைக்கி செய்யலைன்னா இன்றைக்கி சம்டைம்ஸ் வி மே ஃபீல் லைக்னு ஒரு ப்ளஷராக இருக்கிற மாதிரி இருக்கும். பட்டு நாளைக்கு இது வந்து பெயினாக மாறும். ஸோ ப்ரெஷர் நவ் பெயின் லேட்டர் ஆர் பெயின் லவ் ப்ரெஷர் லேட்டர். ஸோ இது நம்ம பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு வலி நாளைக்கு வந்து சுகமாக இருக்கலாம், இல்லை இப்போ சுகமாக இருந்து நாளைக்கு வலி வரலாம். இது ரெண்டையும் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஐ வுட் ஆல்வேஸ் லவ் டு கோ வித் த லேட்டர் ஒன். அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிட்டோம்னா நாளைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது மாதிரி லைஃப் நம்ம லீட் பண்ண முடியும். பிகாஸ் அன்னைக்கு தான் நம்ம ஏஜிங்கில் இருப்போம், நம்ம நினச்ச விஷயங்களை நம்ம பண்ண முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும், யாரையும் டிபெண்ட் இல்லாமல் நமக்கு இருக்கிறதுக்கு முடியும். இது ஸ்டார்ட்ஸ் வித் என்னதுன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுனா குட். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை பார்த்துக்கூடிய பேரண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மவும் அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும். இல்லை நாங்கள் எல்லாம் போயிட்டோம், வி வாண்ட் டு டீச் அவர் கிட்ஸ், குழந்தைங்களுக்கு மட்டும் பண்ணணும்னா அப்படி பண்ண மாட்டாங்க. So we have to follow because our kids we are the role models. When we follow certain habits, தெரிஞ்சோ தெரியாமலோ, because they are with us இல்லையா, இந்த பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க when they are with us அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களும் ஆகிட்டே இருவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கிறீங்களா, கொஞ்சம் வந்து ஷேப் இல்லாமல் இருக்கிறீங்களா, உங்களுக்கு அடிக்கடி வந்து நிறைய எயில்மெண்ட்ஸ் இருக்குதா, நீங்கள் வந்து ஃபுட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். யூ கேன் ஸ்டார்ட் வித் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, நம்ம தண்ணி கூட ப்ராப்பராக குடிக்கிறது இல்லை. ஒரு சராசரியாக வந்து ஒரு 8லேருந்து 10 கிளாஸ் தண்ணி வேணும், ஒரு 3 liters ஆஃப் வாட்டர் வேணும். இப்போ குறிப்பாக சம்மர் டைமில் வேணும்னா அதை நம்மவே என்ன பண்ணுறதில்ல, குடிக்கிறது இல்லை. ஸோ கொஞ்சம் வாட்டர் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து when we change ourselves and அந்த சேஞ்சை வந்து நம்மளுடைய கிட்ஸ் பார்க்கணும். ஐ கால் தட் as visible changes. ஓகே, நம்ம வந்து பெட்டராக ஷேப் ஆகிறது அதை பார்க்கும்போது they get inspired.
இந்த இடத்துல வந்து லைக் க்ரோ அவர் ஓன் ஃபுட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலை ப்ளே பண்ணுது. இட் இஸ் பிகாஸ் நம்ம நினச்சது மாதிரி எல்லாமே வந்து வெளியிலேருந்து வாங்கி பண்ணக்கூடாது. ஒரு இடத்துல நம்ம வந்து சஸ்டெயினபிள் க்ரோத்து, ஒரு செல்ஃப் சஃபிஷியண்டான சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். எல்லாமே பண்ண முடியாது. இப்போ நெல் விளைய வைக்க முடியுமான்னா அது முடியாது. ஓகே, அதுக்கு வந்து அதெல்லாம் பண்ண சொல்ல. அட்லீஸ்ட் சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் இல்லையா. வி ஹாவ் டு க்ரோ தட். எஸ் ஆதர்ஷ். கரெக்ட் டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரியே ஜென்சி ஃபஸ்ட்டு அவங்களுக்கான அந்த குட் ப்ராக்டிசஸ் வரணும் அப்படின்னா தென் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் நாட் ஒன்லி ஆன் ஜென்சி பட் ஆல்சோ ஜென் ஒய். ஸோ அவங்க அதை பண்ணால் தான் ஜென்சி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் மூவ் ஆன் டு ஜென்ரேஷன் அண்ட் ஜென்ரேஷன். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக் சக்ஸஸ் ஸ்டோரியில் போயிடலாம். ஸோ இப்போ சக்ஸஸ் ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டோன்னா இப்போது துபாய் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நவ் அவங்க ஃபுட் செக்யூரிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் த பாஸ்ட் 2-3 இயர்ஸ் நம்ம பார்த்தோன்னா துபாயில் வந்து அவங்க நிறைய ஃபுட்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த ஃபுட்ஸ் வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நவ் தே ஆர் கோயிங் டு த மோட் வேர் தே வாண்ட் டு கல்டிவேட் தேர் ஓன் ஃபுட் வித்தின் தேர் கண்ட்ரி ஸோ தட் தே வாண்ட் டு ரெடியூஸ் தேர் டிபெண்டன்சி ஆன் இம்போர்ட். ஸோ இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா பிகாஸ் ஒன் திங் இஸ் ஃபுட் செக்யூரிட்டி. ஸோ நாளைக்கு ஏதோ ஒரு வேர்ல்டு வார் ஏதோ ஒன்று வருது அப்படின்னா ஹவு வில் தே கெட் ஃபுட் ஃபார் தேர் ஓன் கன்சம்ஷன். ஸோ அதுக்கான ஒரு செக்யூரிட்டியுமே அது வந்து பண்ணுறாங்க. செகண்ட் திங் இட் இஸ் மோர் சஸ்டெயினபிள். ஸோ அவங்களே அவங்களோட க்ரீன்ஸ் வளர்க்கும் போது இவங்களுக்கு ஈஸியாக சஸ்டெயினபிளாக இருக்குது. அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு எல்லாமே அவங்களால வந்து குறைக்க முடியுது. அண்டு இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு அவங்க இது வந்து துபாயில் உங்களுக்கே தெரியும் இட்ஸ் அ வெரி ட்ரை ரீஜன். ஸோ அங்கே எப்படி நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள், கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட் தான். ஸோ அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டா எந்த ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி ஸோ அந்த மாதிரி க்ரீன் ஹவுஸ் போட்டுட்டு அதுக்கேற்ற டெம்பரேச்சரை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எனிவேர் எனி க்ரீன்ஸ் வி கேன் க்ரோ. ஸோ அதுதான் அதோடைய கான்செப்ட். ஸோ இதில் ஹைட்ரோபோனிக் அவங்க மெத்தட் ஏன் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா இது வாட்டரும் கம்மியாக செலவாகும், அட் த சேம் டைம் ஈல்டையும் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணாது. ஸோ இதனால தான் ஹைட்ரோபோனிக் மெத்தட் துபாயில் ரொம்பவே பாப்புலர் ஆகுது. அண்ட் ஆல் தி அரப் கண்ட்ரீஸில் இது வந்து இன்னும் இந்த ஹைட்ரோபோனிக் அந்த வாட்டர் கன்சம்ஷன் அப்படிங்கிறத தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம ஒரு சாயில் வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு அந்த லோடு எல்லாமே வந்து டெரஸில் தான் ஏறும். ஓகே, டெரஸ் பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ நல்லா ஸ்ட்ராங்கராக டெக்னாலஜிலாம் வந்துச்சு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வெயிட் ஒரு சைடில் இருந்தாலுமே நெக்ஸ்ட் திங் இஸ் லைக் மெயின்டெனன்ஸ். ஒரு சாயிலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கு அது ஃபெர்டிலைசர்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, அந்த ஏன்னா அதை மெயின்டைன் பண்ண போகிறது யார்? நம்ம வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் ஜென்சிஸ். கிட்ஸ் மேனேஜ் பண்ண போகிறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கர்ஸ் மேனேஜ் பண்ண போகிறாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்டர்லி பேரண்ட்ஸ். பிகாஸ் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க இல்லையா, நம்ம வந்து க்ரீன்ஸை வந்து கல்டிவேட் பண்ணும்போது மென்டலி அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, அந்த பிளான்ஸ் கூட பேசுகிறாங்க, உரையாடுறாங்கன்னு சொன்னீங்க கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம வந்து இந்த ஹைட்ரோஃபோனிக் ஃபார்மிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதனுடைய யூசேஜ் அண்ட் க்ரோத்தை அதனுடைய மெயின்டெனன்ஸை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் யூ டோல்ட் அபவுட் திஸ் வாட்டர். நீங்கள் துபாய் சொன்னீங்க, அதே மாதிரி சேம் திங் கோஸ் வித் லைக்னும் நம்மளுடைய சிங்கப்பூர். ஜஸ்ட் ஒரு 920 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் ஏரியாவே மொத்தமாகவே. அவங்க வந்து சீயை தான் வந்து ஃபில் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த சேஞ்ச் ஆக்சுவலி வந்து சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரிலாம் வரும்போது நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருவோம். தேவையே கண்டுபிடித்தங்களின் தாய். இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் யூ ஜஸ்ட் டாக்ட் அபவுட் வேர்ல்டு வார். வேர்ல்டு வார் மாதிரியான சுச்சுவேஷன் தான் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்தது, கோவிட் இல்லையா. வேறு நமக்கு ஃபுட் இல்லை, லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி வந்து பிளாக் ஆகி போச்சு. அந்த டைமில் ஃபுட் இல்லை. இதுதான் இந்த கண்ட்ரீஸை வந்து திங்க் பண்ண வச்சுருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்னது, வேர்ல்டு வார் இல்லை, வேர்ல்டு வார் மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது நம்ம ரொம்ப முக்கியமான வந்து அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இந்த உலகத்தில் வந்து நிறைய புரட்சிகள் நம்ம பார்த்துருக்கோம். வி கால் இட்ஸ் ரெவல்யூஷன்ஸ் நம்ம பண்ணுறதை பார்த்துருப்போம் இல்லையா. இந்த ரெவல்யூஷன்ஸ்லாம் எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வண்டி இல்லை, எனக்கு வந்து ஃப்ளைட்டில் போக முடியலை, எனக்கு சினிமா தியேட்டர்ஸ் திறக்கலை, அதாவது லக்ஸுரியான விஷயங்களுக்கு எதுக்கும் எப்போவுமே ஒரு புரட்சி வந்ததே இல்லை. ஆனால் வந்து நம்ம பேசிக் ரிக்குவயர்மெண்டான ஃபுட்டில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் டைம்லேயே நிறைய பேர் க்யூவில் நின்று அந்த மளிகை சாமான் எல்லாமே வாங்கினாங்க. அந்த ஸ்டோரிஸ்லாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டோம். கரெக்ட். ஸோ ஃபுட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நம்ம யாரும் போய் அந்த டைமில் வந்து ஜுவல்லரி ஷாப்பில் போய் நிற்கல இல்லையா. நம்ம வந்து நான் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கதான் தெரியும், அதை நம்ம வந்து சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் அந்த டைமில் தான் நமக்கு நிறைய வந்து கிளைண்ட்ஸு அவேர்னஸோட வந்து நம்மளுடைய குட் நியூட்ரிஷனை கன்சியூம் பண்ணதாக இருக்கட்டும், நம்மளை வந்து இன்னும் ஃபாலோ பண்ணதாக இருக்கட்டும், இன்னும் வந்து ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து நம்மளை ஏற்றுக்கொண்டது.
அது அந்த டைம் தான். பிகாஸ் வந்து அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வரணும்னா பேசிக் ரிக்குயர்மெண்டான வாட்டர் அண்ட் ஃபுட்டு. இதில் நம்ம நியூட்ரிஷனுங்கிறது ஒரு சைடில் இருக்கட்டும், அட்லீஸ்ட் ஹங்கர் பசியை கண்டுபடுத்துறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய வந்து ஒரு அன்சர்டனிட்டி, எப்படி வந்து ஷேர் மார்க்கெட்ஸ் எப்படி நம்ம கம்ப்ளீட்லி வாலட்டைலாக இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய மொத்த வேர்ல்டு எக்கானமி என்னவா இருக்குன்னா வாலட்டைலாக இருக்குது. அது என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல, ஒரு அன்சர்டனிட்டி ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி பட்ட கண்டிஷன்ஸில் வந்து இந்த கண்ட்ரிஸ் வந்து அது போயிருக்காங்க. இல்லை நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன் இருக்குது ஆக்சுவலி. அது என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மவும் அந்த மாதிரி போயிடணும். கரெக்ட். ஓகே, நம்மவும் வந்து சஸ்டைனபிளாக இருக்கணும். ஒரு தற்சார்போடு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே, ஹிந்தியில். ஸோ அந்த இதோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் அது பண்ணுறதால என்னென்னா நம்மளுடைய குளோபல் வார்மிங்க்கான நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அதெல்லாமே வந்து நல்லாவே அதிகமாகுது. மெயினாக வந்து கார்பன் ஃபுட் பிரிண்ட் நம்மளால் கம்மி பண்ண முடியும். அண்ட் அட் த சேம் டைம் வாட்டர் ஃபுட் பிரிண்ட்டும் நம்மளால் கம்மி பண்ண முடியும். இப்போ அடுத்து வேர்ல்டு வார் வரதுக்கான காரணம் எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது அப்படின்னா அது தண்ணீரால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது வரக்கூடாது அப்படின்னா நம்ம சஸ்டைனபிளாக மாறணும். ஸோ அதுக்கான முதல் படி நம்ம பண்ணுற அக்ரிகல்ச்சர் எதுவாக இருக்கட்டும், ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம சஸ்டைனபிளாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது நிறைய இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தண்ணியை நம்ம எப்போ ப்ரொடெக்ட் பண்ணியாச்சுன்னா லிவ் இன் பீஸில் வாழலாம், அமைதியாக வாழலாம். தண்ணியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம்னா லீவ் இன் பீஸ். அமைதியாக வாழ போகிறோமா இல்லை வந்து வேற போகிறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இல்லையா. கண்டிப்பாக. அண்ட் இப்போ நம்ம பெங்களூர் கூட பார்த்தோம். ஸோ பெங்களூரில் அவ்வளோ ஒரு ஹெவிய ட்ராட் பார்த்தோம் இப்போது. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம், அப்பார்ட்மெண்ட் இருக்கிற மக்களுக்கெல்லாம் டே டு டே அவங்களுடைய நீட்ஸ்க்கே வந்து வாட்டருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து எப்படி வந்து இப்போது அக்ரிகல்ச்சர்லாம் எப்படி அவங்க சர்வை பண்ண முடியும்? இப்போ ஃப்யூச்சரில் இதே மாதிரி ட்ராட் வந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் எப்படி வந்து ப்ராஃபிட்டபுளாக அண்ட் சஸ்டைனபிளாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோபோனிக் இஸ் ஒன் ஆஃப் தி சொல்யூஷன்ஸ். ஏன்னா அதனால தான் அந்த ஃப்யூச்சர் ஆஃப் ஃபார்மிங்கும் நாங்கள் சொல்லுவோம் எப்போவுமே. ஏன்னா வந்து வெறும் 90% வாட்டர் சேவ் பண்ணி நம்ம 10% வச்சு ஒரு க்ரீன்ஸை வளர்க்க முடியும் அப்படின்னா தட் இஸ் வாட் இஸ் த நீட் ஆஃப் த ஹவர். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அந்த உங்களுடைய அந்த கவலை, அந்த ஆதங்கம் எனக்கு புரியுது. பட் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீங்க. பிகாஸ் ஃப்யூச்சர் ட்ரெண்ட் இஸ் கோயிங் டு பி அமேசிங். நீங்கள் இன்றைக்கி இந்த குட் திங்கை விதைச்சிருக்கீங்க, அது மரமாக வரப்போகுது, செடியாக வளர்ந்துருக்கு, மரமாக வரப்போகுது. இதை வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக தே வில் டேக் இட் டு எ நெக்ஸ்ட் லெவல். இப்போ ஃப்யூச்சரில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வரப்போகுது, வந்துருச்சு ஆல்ரெடி, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரோஃபோனிக்ஸில் ஆல்ரெடி நமக்கு வாட்டர் கம்மியாக பண்ணணும்னு சொன்னோம். வாட்டரை வந்து கம்மியாக பயன்படுத்துறதுக்கு ஜென்ரலாக நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன் மாதிரியான சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்து அதே மாதிரி சிமிலர் திங்ஸை நம்முடைய ஹைட்ரோஃபோனிக்ஸ்லேயே கொண்டு வந்துட்டோம். இல்லை ஹோம் க்ரௌண்ட்லேயே வந்து வாட்டர் ரீசைக்கிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட நம்ம வெளியே எதுவும் வேஸ்ட் பண்ணல. ஸோ அதனால தான் நிறைய வாட்டர் சேவிங்ஸ். ஸோ அதுவும் வந்துருச்சு டெக்னாலஜி. அப்போ வந்து ஏஐ வந்துருச்சு. இப்போது ஏஐ பற்றி சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. ஏஐ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஆந்திர பிரதேஷில் ஒரு ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒரு கிர்குமின் வேல்யூ ஆஃப் டர்மரிக். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூஸ்வலாக லேபில் போய் அனுப்புவோம், அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க ஒரு 3 days எடுத்துப்பாங்க, அதுக்கப்புறமா ரிசல்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை பையர்கிட்ட கொடுத்துட்டு அண்ட் அவங்கக்கிட்ட மார்க்கெட் ரேட் என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா செல் பண்ணணும். ஸோ இது ஒரு 10 days ப்ராசஸ். ஸோ இந்த 10 days ப்ராசஸை வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நம்மளுக்கு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த ஏஐ என்ன டெக்னாலஜி அப்படின்னா, நம்ம டர்மரிக்கை நம்ம சாம்பிள் வச்சோன்னே இம்மீடியட்டாக நம்மளுக்கு வந்து கிர்குமின் வேல்யூ தெரிஞ்சுது. ஸோ இது தெரிஞ்சதுனால இம்மீடியட்டாக அந்த ஃபார்மரும் பையருக்கு இதான் கிர்குமின் வேல்யூன்னு தெரிஞ்சோடனே அன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கோ இம்மீடியட்டாக செல் பண்ண முடியுது. ஸோ இதனால் ஃபார்மர்ஸ்க்கும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிஷியலாகவும் இருக்குது. ஏன்னா டர்மரிக் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் லைக்னோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய நிறைஞ்சது. குறிப்பாக இதை வந்து நிறைய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் யூஸுக்கு ஃபர்தர் ப்ராசஸிங் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து வெறும் ஒரு மஞ்சள்னா அதனுடைய குர்குமின்ங்கிறது அதனுடைய மெயின் காம்போனண்ட். அப்போ அது நமக்கு முன்னாடி தெரியும் போது நல்லாயிருக்கு. சேம் திங் இப்போ இன்றைக்கி ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் கூட மெஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இன்னொன்று நான் இப்போ வந்து நம்ம பீப்புளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு டவுட் இருக்கும் பீப்புளுக்கு எல்லாம் இருக்கும். என்னென்னா வந்து நான் ஹோம் க்ரோன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த பிளான்ட்டில் வந்து ஏதாவது பூச்சி வந்துருச்சு, ஏதாவது தாக்குதல் வந்துச்சுன்னா என்னது ஆகும் அப்படிங்கிறது மாதிரி டவுட் நிறைய பேர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, லைக் நீங்களும் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஐ நோ தட். ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய தாக்குதலே ரொம்ப கம்மியாக இருக்கும்.
பிகாஸ் ஒன்று நம்ம கண்ட்ரோல் என்வரான்மெண்ட்டில் வந்து பார்த்துருக்கோம், தென் லைக் நம்ம அதுக்கு ரெகுலராக நியூட்ரியன் பாங்க, ரெகுலராக நம்ம வந்து நம்மளே தான் கேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று. செகண்ட், இன்கேஸ் அதில் தான் வந்தால் கூட அது ஒரு நீங்கள் ஏஐ சொன்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து போட்டாச்சுனாலே அது என்ன அந்த அந்த பிளான்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம், அதாவது ஒரு ஃபிசிக்கல் இன்டர்வென்ஷன் உங்களது இல்லாமலே உங்களதோ உங்கள் டீம்ஸினுடைய ஃபிசிக்கல் இன்டர்வென்ஷன் இல்லாமலே நம்மவே ஜஸ்ட் அதை எடுத்து போட்டாச்சுனா அந்த ஆப்பில் ஸ்கேன் பண்ணாலே அதுக்கு என்ன ப்ராப்ளம், அதுக்கு என்ன நியூட்ரியன் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது. அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். எஸ், அண்ட் அது மாதிரி நிறைய ஆப்ஸ் கூட வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஆப் ஸ்கேன் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து என்ன ஃப்ளவரு, உங்களுக்கு நிறைய பேர் அந்த வீட்ஸ்ன்னு நினச்சி அந்த கார்டனில் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதெல்லாம் எது வீட்ஸு எது பிளான்ட்டுன்னு தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஷனும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த டெக்னாலஜி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் அவங்களே வந்து செல்ஃபாக அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது இந்த பிளான்ட்டு இது இந்த பிளான்ட்டு, ஸோ அவங்களே நிறைய எஜுகேட் பண்ணி they are becoming their own farmers. ஆமாம், இப்போ எவ்ரி ஒன் ஹேஸ் டு பிகம் அ ஃபார்மர். முன்னாடி நம்ம சொல்லணும்ல ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு டாக்டர் இருக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லுவோம் எவ்ரி ஹவுஸ் ஹோல்ட் ஷுட் ஹேவ் எ வெல்னஸ் கோச். ஓகே, அதாவது ஃபுட் தை பி மெடிசின், மெடிசின் தை பி ஃபுட்னு ஹிப்போக்ரேட்ஸ் சொல்லியிருப்பார். மருந்தே உணவு, உணவே மருந்து. வள்ளுவர் தான் சொல்கிறார், மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணினுங்கிறாரு. இப்போ நம்ம சத்தான உணவு சாப்பிட்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது பல நூற்றாண்டுகளாகவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து குட் ஃபுட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போது அந்த டெக்னாலஜியை பற்றி நம்ம பேசியிருந்ததான் சொல்கிறேன். லைக் வி ஆல்சோ ஹேவ் ப்ராட் என்னதுன்னா வெல்னஸ் கோச்சிங்லேயே நம்முடைய கிளைண்ட்ஸுக்கு எப்படி நம்ம க்ரோயிங்கில் டெக்னாலஜி கொண்டு வந்துருக்கோமோ அதே மாதிரி இங்கேயே நம்ம டெக்னாலஜி கொண்டு வந்துட்டோம். எவ்ரி திங் கேன் பி டன் அட் தேர் ஹோம்ஸ் கம்ஃபர்ட். நம்ம வந்து கோவிட் சொல்லிக் கொடுத்த இன்னொரு விஷயம் தான் அது. நான் ஆக்சுவலி வந்து கோவிட்லேருந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். கோவிட் நமக்கு வந்து கோவிடில் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கொண்டு வந்த விஷயம் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்படி இருக்கும்போது தான் நான் என்ன கொண்டு வந்தேன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும்போது நம்ம ஏன் ஒர்க் அவுட் ஃப்ரம் ஹோம் கொண்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் ஃப்ரம் ஹோம் கொண்டு வந்தோம். அப்போ அந்த டைமில் நம்ம ஜூம் மாதிரி டெக்னாலஜிஸில் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்னது மாதிரி வந்து கேமரா பேஸ்டான ஆப் மாதிரி இன்றைக்கி நமக்கு வந்து நம்மளுடைய பேராமீட்டர்ஸை இவாலுவேட் பண்ணுறதுக்கு நிறைய ஏஐ பேஸ்ட் இருக்குது. இன்றைக்கி இப்போ நம்மளுடைய சென்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் ஸ்பெஷலி அஜிலிட்டி பேஸ்டான ட்ரைனிங் பண்ணணும். ஒரு கபடி மாதிரியான ஸ்போர்ட்ஸ், டென்னிஸ் மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அஜிலிட்டி பேஸ்டான ட்ரைனிங் இல்லையா, ஒரு ஃபாஸ்ட் பேஸ். இதுக்கெல்லாம் கூட நம்ம என்னென்னா ஏஐ பேஸ்டான விஷயங்களை கொண்டு வந்துட்டோம். அண்ட் உங்கள் வெல்னஸ் சென்டரில் வரும்போது அழகாக ஒரு 8 ஒன்று போட்டிருந்தீங்க. அண்ட் அதில் வந்து அழகாக 2 விஷயம் போட்டிருந்தீங்க, 80-20 அப்படின்னு. அது என்ன ரூல்? அது 80-20னா என்ன? அது எப்படி வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இந்த பியூட்டிஃபுல் லைக் வரக்கூடிய சென்டரில் வாக்கின் பண்ணுறவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கொஷின், அது என்ன 8 போட்டிருக்கீங்க அப்படின்னு. 8 போட்டால் ஜென்ரலாக அவங்களுக்கு புரியும். வெல்னஸ் சென்டரில் 8 ஷேப்டு வாக்கிங் அப்படிங்கிறது அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நார்த் சவுத்தை நோக்கி போடணும், ஒரு 10 அடிக்கு வந்து 6 அடி அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சுன்னா அந்த 8 போடலாம். இந்த 8 அல்லது அந்த இன்ஃபினிட்டி வாக் பண்ணுறது மூலமாக நம்ம கிளாக் வைஸ்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ் 2 டைரக்ஷன் நடக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த தலை சுத்தாது. அண்ட் 8 ஷேப் வாக் நடக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீஹாபிலேஷன் பர்பஸ்க்கு ஆரம்பிச்சது தான். அதை எப்படி வந்து 8 ஷேப் யூஸ் பண்ணி நடக்கணும் அப்படிங்கிறது யூடியூப்ஸில் நீங்கள் பார்த்தாலும் தெரியும். ஸ்பெஷலி வந்து லைக் பார்த்து நடக்கிறது இல்லை, நம்ம வந்து நம்மளுடைய ஐஸை வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அப்படியே பார்த்துட்டு தான் நம்ம வந்து 8 நடக்கும்போது ஃபுல்லாகவே நம்ம அந்த பாயிண்ட்டை பார்த்துட்டே தான் இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இட்ஸ் லைக் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் கோல், அந்த மாதிரி வாக்கிங் டுவர்ட்ஸ் இட். ஓகே, கரெக்ட். செகண்ட் பாயிண்ட்னா நீங்கள் 80-20ங்கிற ரூல் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜென்ரலாக அது வந்து பேரட்டோஸ் பிரின்சிபிள்னு கேட்டுக்கிட்டுருக்கோம் இல்லையா, அது இல்லை. இது திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அது வந்துன்னா 80% அண்ட் 20% ரூலில் வேறு. இது என்ன அப்படின்னா 80-20 கேட்டோன்னா எங்களுக்கு அதுவானலாம் கேட்பாங்க. இங்கே என்ன சொல்கிறோன்னு சொன்னால், ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து ஃபிட்டாக இருக்கிறதுக்கு, அதாவது டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு, நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணது மாதிரி நல்ல சத்தான உணவு பழக்கங்கள், ஓகே, ப்ளஸ் வந்து உடற்பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே நம்மளுடைய சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னா 80% வந்து நம்ம ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் நியூட்ரிஷன். இப்போ இந்த 80% நியூட்ரிஷன்னா என்ன வந்து ஒரு நாளைக்கு எக்ஸசைஸுங்கிற 30 minutes to 40 minutes தான். அதுக்கப்புறமா ஹெல்தி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் தான். அப்போ 80% டைம் நம்ம எங்கே இருக்கும், சாப்பாடு தான். ஓகே, அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஏன் ஃபோக்கஸ் அதிகமாக போகுதுன்னா, நான் என்னுடைய ஸ்மூதிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே என்னுடைய பால்கனியில் நான் வந்து நிறைய க்ரீன்ஸ் வச்சுருக்கேன். ஸ்பெஷலி வந்து நான் வந்து ஜென்ரலாக பீப்புள் வைக்கிற மாதிரி க்ரீன்ஸ் வைக்காமல், அதை உங்கள்கிட்ட வாங்கினதான் வைக்காமல் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து எக்ஸாட்டிக் க்ரீன்ஸ் வச்சுருக்கேன்.
ஃபார் எக்ஸாம்பிள் கெயில் லீவ்ஸாக இருக்கட்டும், ஸ்பினாச்சாக இருக்கட்டும், இட்டாலியன் பெசிலாக இருக்கட்டும், லெட்யூஸ், அதில் 2-3 வெரைட்டிஸு, வேறு ஏதோ ஒரு புதுசாக ஒரு பேர் நல்லது தான், எனக்கு பேர் தான் தெரில எனக்கு அது. ஓகே, இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பண்ணி சாப்பிடணும். கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வந்து பிளெண்டர் எடுத்து வைக்கிறேன், அதில் எனக்கு தேவையான பவுடர்ஸ் அண்ட் எவ்ரிதிங் நான் போடுறேன். அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன், 2 கெயில் லீஃப் கட் பண்ணுவேன், 2 ஸ்பினாச் கட் பண்ணுவேன், 2 ஐ டேக் த சிசர்ஸ், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டு ஐ பிளெண்ட் இட் அண்ட் ஹேவ் இட். அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் கன்சியூம் பண்ணக்கூடிய ஃபுட்டில் நிறைய நியூட்ரிஷியஸ் வேல்யூ இருக்கும். இதை எடுக்கும்போது என்னென்னா எனக்கு அடிஷ்னல் நியூட்ரியன்ஸும் கிடைக்குது, ப்ளஸ் ஃபைபர் கண்டென்ட் எல்லாம் நிறைய கிடைக்கும். அண்டு ஒரு எனக்கு அதில் வந்து நியூட்ரியன்ஸு அப்படிங்கிற தாண்டி எனக்கு அதில் பிடிச்ச அந்த டெக்ஸ்சர், அந்த ஒரு குட் ஃபீல், அது நமக்கு ஒரு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் லைக் ஒரு பிரஞ்ச் டைமில் நம்ம வளர்த்த ஒரு கீரையில் சாப்பிட்றோம், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் என்னென்னா நான் வந்து ஒரு ஸ்நாக் டைம் வந்துச்சு. ஸ்நாக் டைமில் நான் என்ன பண்ணுறேன், நான் கொஞ்சம் கிரெயின்ஸ் நம்ம அந்த மில்லட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கோம். அதை வந்து மார்னிங்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், சோக் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு குக்கரில் வச்சு குக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னேன்னா, ராக் சால்ட், ஹிமாலயன் ராக் சால்ட் வச்சுருக்கேன், ராக் சால்ட்டும் போட்டு ஆலிவ் ஆயில் போட்டுட்டு இந்த க்ரீன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரெஷ்ஷாக சின்ன சின்னதாக கட் பண்ணி பாலக்கு எல்லாம் போட்டு அப்படியே சீசனிங், நான் உங்களுக்கு ஃபோட்டோ கூட அனுப்பியிருந்தேன் இல்லையா, அதை ரொம்ப அழகாக அதை சீசன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு ஹெல்தி ஸ்நாக். இதை நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு ரீசன்னா, வி ஆர் டாக்கிங் அபவுட் ஜென்சிஸ். என்னதான் ஃபுட்டு சாப்பிட்றது, எப்படி சாப்பிட்றது, என்ன ஸ்நாக் கொடுக்குறது அப்படின்னு தெரியாதவங்க. இப்போ நமக்கு இவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக நமக்கு திங்க் பண்ண முடிஞ்சுன்னா, பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களால இன்னும் அதிகமான க்ரியேட்டிவிட்டியோட வர முடியும். ஓகே, இதை வந்து இப்படி போடலாம். சரி, இன்னொரு தான் பண்ணுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து தோசாஸ் ஏதாவது பண்ணுவோம்ல, பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னா, தோசா பேட்டர் இருக்கும், நான் அதிலே என்ன பண்ணி இதெல்லாம் கட் பண்ணி போட்டுறது, ஸ்டஃப் பண்ணி தனியாகலாம் பண்ணல, அப்படியே கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையே தோசையாக பண்ணிது. அதுவும் நான் உங்களுக்கு ஐ திங்க் ஒரு 3-4 months பேக் நான் அனுப்பியிருந்தேன் நினைக்கிறேன். இப்படியெல்லாம் பண்ணலான்னு நீங்கள் கூட சொன்னீங்க, இப்படியெல்லாம் கூட பண்ணலாமா, நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி. இப்போ இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம என்ன போட்டு எடுக்கலாம். ஸோ அடிஷ்னல் இது ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டினை கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகிறேன். 80% தான் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது, நியூட்ரிஷன். அப்போ நல்ல ஃபுட் ஹேபிட்ஸு அதில் 80%. 20% ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய எக்ஸசைஸில் இருக்குது. அப்போ அந்த எக்ஸசைஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டிங் ஆன் த பர்சன்ஸ் நீடுக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த்தியாக ஆக்டிவான லைஃப்பை லீட் பண்ண வைக்கிறதுக்கு. அதாவது ஒரு நோய் ஒரு வியாதி வந்துருச்சுன்னா நம்ம வந்து அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நம்ம டாக்டர்கிட்ட போனால் தான் க்யூர் பண்ண முடியும். ஒவ்வொரு டாக்டர்ஸுமே நம்ம நிறைய வீடியோவில் நம்ம பார்க்குறோம், ஒரு பெரிய சீனியர் எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய என்னன்னா, நல்ல சத்தான உணவு சாப்பிடுங்க, ஓகே, நல்ல ஆரோக்கியமாக இருங்க, நல்ல காய்கறி எடுத்துங்க, பழங்கள் எடுத்து நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. எந்த டாக்டருமே நீங்கள் வாங்க பேஷண்ட்டாக எங்கள்கிட்ட வாங்கன்னு யாரையுமே நான் இது வரைக்கும் யாரையும் பார்க்கல. ஸோ டாக்டர்ஸுடைய விஷயம் அதுவாக தான் இருக்குது. அப்போ அஸ் ஏ வெல்னஸ் கோச்சஸை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, டாக்டர்ஸுடைய அந்த ஃபிசிஷியன்ஸுடைய அந்த கனவு இருக்கு இல்லையா, அந்த ரியல் இது பேஷியன்ஸ் வரக்கூடாது, ஒரு க்ரானிக்காக வந்தாச்சுன்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட் திங். அந்த இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கும் பீப்புளை வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும் அந்த 80-20 ரூலை பேஸ் பண்ணி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ தட் இஸ் வாட் வி டூ ஹியர். அமேசிங். ரொம்ப கிளியராக அந்த 80-20 எப்படி நம்ம லைஃபுக்கு ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் கொடுக்குது அண்ட் எப்படி நம்ம ஹெல்த்தியாக இன்னும் வாழலான்னு சூப்பராக சொன்னீங்க. ஸோ ஐ திங்க் நிறைய வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கவங்க இதை வச்சு நிறைய பெனிஃபிட் ஆவாங்க அண்ட் தே வில் ஆல்சோ learn more about 80-20 rule and implement that in their lifestyle also. So it was a really wonderful session. Before we wind up, like no, I want to add ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்த்தியாக வாழுங்க, ஆக்டிவாக இருங்க, நீண்ட நாட்கள் வாழுங்க. உங்களுடைய நல்ல நோக்கமும் அண்ட் ஆதர்ஷ் உங்களுடைய நோக்கமும் எல்லாம் நிறைவேறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை சேர்ந்து கிரியேட் பண்ணுவோம். விஷிங் யூ ஆல் a great success. ஜெய் ஹிந்த். Thank you, Doctor.